இன்னைக்கு ஒரு மினி பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவினிங் டைமில் நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் பெரிய பையனுக்கு ஃபோட்டோ எடுக்க தாங்க கிளம்பிட்டுருக்கோம். அவன் இது வரைக்கும் ஒரு பிரைமரி ஸ்கூலில் தாங்க படித்தான். ஸோ 5th சிக்ஸ்த்து போகிறான். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டுருக்கோம், அப்ளிகேஷனில் விட்டுறதுக்கு. மிதுன் அவங்க அண்ணனோட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக கிளம்புனாங்க. எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால வாய்ஸ் வேற சரியில்லை. எனக்கு ஒரு தண்ணி மாற்றி குடித்தாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்சால் டிப்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு கிளம்புனோம். என் பையனை வீட்டில் ஃபோட்டோ எடுக்க நிற்க சொன்னாலே வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்பான். ஸ்டூடியோவில் போய் என்ன செய்ய போகிறானோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அப்படிலாம் இல்லை, கரெக்டாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த ஸ்டூடியோ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ஷையான ஃபீலிங்ஸும் இல்லை. நாங்கள் அப்படியே ஓசிலேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் லாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோவிலுக்கு தாங்க போனோம். கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தோம். இந்த ஜெனரேஷனில் நம்ம பசங்களை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணுங்கிறது எல்லா பேரண்ட்டோட கனவாகவே இருக்குது. இதெல்லாம் பேசிட்டே நாங்கள் கோவிலை சுற்றி வந்தோம். கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்க, அதை ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக 2 வடையோட எங்கள் டேவை நாங்கள் முடிச்சாச்சுங்க.